அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு முழு தொகுப்பு யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் இடையேயான அந்த வினாக்களை நாம் இங்கு காணலாம். இன்றைய முதல் கேள்வி, இரண்டாம் உலகப் போர் எப்போது துவங்கியது? ஏ 1938, பி 1939, சி 1940, டி 1941. இந்த இரண்டாம் உலகப் போர் எப்போது தொடங்குனா 1939. அதே நேரத்தில் முடிவடைந்த ஆண்டு 1945. முடியும் போதுதான் ஐக்கிய நாடுகள் சபையும் உருவாகுது. இரண்டாவது கேள்வி, இந்தியா இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்பதற்கான காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக இரண்டாம் உலகப் போர்ல இந்தியா பங்கேற்றது? ஏ சுதந்திரம் பெற, பி பிரிட்டிஷ் ஆளுமையின் கட்டளையால், சி ஜெர்மனி ஆதரவு, டி அமெரிக்காவின் அழைப்பு. இதற்கான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் கிட்ட காலனி நாடா இருந்தோம். ஸோ அவங்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் பிரிட்டிஷோட ஆளுமையின் கட்டளையால் தான் நம்ம இந்த இரண்டாம் உலகப் போர்ல பங்கேற்றோம். காந்தியடிகள் 1940ஆம் ஆண்டு எந்த பிரபலமான போராட்டத்தை துவங்கினார்கள்? 1940ல என்ன போராட்டத்தை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் சத்தியாகிரகம். 1940ல காந்தியடிகள் தொடங்குறாரு. முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. சுபாஷ் சந்திர போஸ் எப்போது காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1939. இந்த 1939ஆம் ஆண்டே காங்கிரஸ்ல இருந்து விலகி அவர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராட எந்த இராணுவத்தை உருவாக்கினார்? ஏ பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம். இதுதான் சரியான விடையாக உள்ளது. இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கீழ்கண்டவற்றுள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எது? ஏ காந்தியின் வழிபோக்கினர், பி சுபாஷ் சந்திர போஸின் கட்சி, சி பிரிட்டிஷ் ஆதரவாளர்கள், டி காங்கிரசின் துணை கட்சி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு விலகிய போது ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினார். 1942 இந்திய அரசியல் நிலவரத்தை அமைதிப்படுத்த யார் வருகை தந்தார்? யார் வந்தார்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. அந்த அறிக்கையோட கிரிப்ஸ் தூதுக்குழு தான் இந்தியாவிற்கு வருகிறது. இந்த அறிக்கையை படித்துவிட்டு ஜவஹர்லால் நேரு மிக கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இந்த தூதுக்குழு, கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை படித்த காந்தியடிகள் இதை பின் தேதியிட்ட காசோலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, இந்தியா இரண்டாம் உலகப் போரில் எவ்வாறு பங்கெடுத்தது? எந்த மாதிரி பங்கெடுத்தது? ஏ தனித்தனி நாடாகவும், பி பிரிட்டிஷ் ஆளுமையின் கீழ் நேச சந்திப்பில், சி ஜப்பானுக்கு போரிட்டதாக, டி மூன்றாம் உலக நாடு என. என்னன்னா, நம்ம பிரிட்டிஷ் காலனி நாடா இருந்தனால நம்ம பிரிட்டிஷ் ஆளுமையின் கீழ் நேச நாடுகள் சந்திப்புல தான் இந்தியா களமிறங்கியது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸ் தப்பிச் சென்ற நாடுகள் எவை? எந்த நாட்டிற்கு தப்பிச் சென்றார்? ஏ ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, சோவியத் மற்றும் ஆஸ்திரியா. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூர். இந்த நாடுகளுக்கு தப்பிச் சென்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதாவது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்போது தொடங்கப்பட்டது? ஏ ஆகஸ்ட் 1942, பி ஆகஸ்ட் 1944, சி மே 1942, டி மே 1944. இதற்கு சரியான விடைனா ஆகஸ்ட் 1942. இதுல தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை யார் ஆரம்பித்தார்கள்? இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை யார் ஆரம்பித்தார்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தடுக்க பிரிட்டிஷார் என்ன செய்தனர்? அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கை தோல்வி. அதன் காரணமாக என்ன செய்தனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ தூதுக்குழு அனுப்பினர்,
காங்கிரசின் தலைவர்களை கைது செய்தனர், அம்மாநிலங்களை பிரித்தனர், தேர்தல் நடத்தினர். என்னன்னா இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தடுப்பதற்காக ஆங்கில அரசு காங்கிரசின் தேசிய தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தது. நேரடி நடவடிக்கை நாள் அறிவித்தவர் யார்? இந்த நேரடி நடவடிக்கை நாள் என்று அறிவித்தவர் யாருன்னா பாகிஸ்தானின் தந்தை முகமது அலி ஜின்னா இந்த நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்தவர். நேரடி நடவடிக்கை நாள் காரணமாக எந்த நகரத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது? பெங்களூர், கிழக்கு வங்காளம், சி பஞ்சாப், டெல்லி. எங்கன்னா வங்காளம். குறிப்பா கிழக்கு வங்காளத்துல மிக கடுமையான கலவரம் ஏற்பட்டது. காந்தியடிகள் எந்த பகுதியில் அமைதி பயணத்தை துவங்கினார்? ஏ நவகாலி, பி பூனே, சி குவாலியர், டி உத்தரப்பிரதேசம். என்னன்னா நவகாலி. இந்தியா சுதந்திரம் பெறும்போது காந்தியடிகள் நவகாலியில தான் இருந்திருக்காரு. வேவல் திட்டம், அதாவது வேவல் பிளான் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திய மாநாடு எது? இந்த வேவல் திட்டத்தை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திய மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா மாநாடு. இந்த சிம்லா மாநாடு வேவல் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு பேச்சுவார்த்தை நடந்தது. சிம்லா மாநாடு திட்டம் தோல்வி அடைந்திருக்கும். சிம்லா மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்த சிம்லா மாநாடு என்பது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1945. இந்த ஆண்டுல இந்த சிம்லா மாநாடு நடைபெற்றது. ராயல் இந்தியன் நேவி கழகத்தில் ஈடுபட்ட நிகழ்வு எந்த வருடம் நடந்தது? இதுதான் இந்தியாவின் சுதந்திரத்தை மிக தீவிரப்படுத்தியது அப்படின்னு. சி 1946 பிப்ரவரி 16ஆம் தேதி. ராயல் இந்தியன் நேவி கழகம் ராயல் இந்தியன் நேவி கழகம் எந்த அரசை வலுக்கட்டாயமாக விடுதலை வழங்க தூண்டியது? எந்த அரசை பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய அரசை இந்தியாவிற்கு வலுக்கட்டாயமாக விடுதலை வழங்க தூண்டியது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட கடைசி பிரிட்டிஷ் அரச பிரதிநிதி யார்? கடைசி அரச பிரதிநிதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு. இவர்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை இந்தியா பாகிஸ்தான் என 2 சுதந்திர நாடுகளாக பிரித்தார். இந்திய பிரிவினையின் போது பிரிக்கப்பட்ட மாகாணங்கள் எவை? எந்த மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது இந்திய பிரிவினையின் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் மற்றும் பஞ்சாப். இதுதான் கடுமையாக பிரிக்கப்பட்டது. பிரிவினையின் போது முதன்மையாக எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எந்த அடிப்படையில் முக்கியமாக பிரிக்கப்பட்டது? பொருளாதார அடிப்படையில், மத அடிப்படையில், மொழி அடிப்படையில், சாதி அடிப்படையில். இதனால் மத அடிப்படையில், இந்து முஸ்லிம் என்ற 2 பிரிவாக மத அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான எல்லைக்கோடு யார் ஆய்வு செய்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான அந்த எல்லைக்கோட்டை வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சில் ராட்க்ளிஃப். இந்த ராட்க்ளிஃப் என்பவர் தான் இந்த கோட்டை இது பண்ணாரு. இந்தியாவுக்கு இடையேயான எல்லைக்கோடு, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லைக்கோட்டிற்கு பெயர் ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. வங்காளம் பிரிக்கப்பட்ட பகுதிகள் எவை? ஏ மேற்கு வங்காளம் மற்றும் கிழக்கு வங்காளம், சி வட வங்காளம் மற்றும் தென் வங்காளம், சி புதுவை மற்றும் கோயம்புத்தூர், டி சென்னை மற்றும் மும்பை. என்று பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் மற்றும் கிழக்கு வங்காளம் என்று பிரிக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்கால் மற்றும் ஈஸ்ட் பெங்கால். பஞ்சாப் பிரிவினையில் எந்த சமுதாயம் முக்கிய பிரச்சனையாக இருந்தது? பஞ்சாப் பிரிவினையில என்ன சமுதாயம் முக்கிய பிரச்சனையாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் சமுதாயம். இங்க இந்து முஸ்லீம் பிரச்சனைனா அங்க பஞ்சாப்ல சீக்கியர்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க பிரிக்கணும். அகாலி தளம், சீக்கியர்களுக்கான அந்த கட்சி அகாலி தளம் எந்த நாட்டுடன் இணைந்து இருக்க விரும்பியது? எதுனா இந்தியாவுடன் இணைந்து இருக்க இந்த அகாலி தளம் கட்சி விரும்பியது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அடிப்படையில் நிகழ்ந்தது என்ன? இந்த பிரிவினையினால என்ன நிகழ்ந்தது? ஏ மவுண்ட் பேட்டன்,
சிஸ்டம். இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் அடிப்படையில் நிகழ்ந்தது. பிரிவினைக்கு முக்கிய காரணிகள் என்ன? ஆறுகள், சாலைகள் மற்றும் மலைகள், வெப்பநிலைகள், பொருளாதார மேம்பாடு, சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள். யாருன்னா இந்த சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் தான் இந்த பிரிவினைக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தார்கள். 1947 ஜூன் 3 இந்திய விடுதலை அறிவிக்கப்பட்டது என்று அறிவித்தவர் யார்? யார்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். அவர் தான் அறிவித்தாரு. இந்தியாவின் அப்போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிளாமன் அட்லி. இங்கிலாந்து எந்த தேதியில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கியது? அது 1947 ஆகஸ்ட் 15. அதே நேரத்தில் அதுக்கு முன்பாக என்னன்னா 1948 இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள் இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் அனைவரும் வெளியேறிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. பிரிவினைக்கு பிறகான மக்கள் இடமாற்ற எண்ணிக்கை எவ்வளவு? கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 25 மில்லியன் மக்கள் கிட்ட இடம்பெயர்ந்திருப்பார்கள். பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசித்த சீக்கியர்களின் பிரச்சனை தொடர்பான அமைப்பு எது? எதுனா அகாலி தளம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? காந்தி, ஜின்னா, வாலா, லார்ட் மவுண்ட் பேட்டன். யாருன்னா மகாத்மா காந்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் மீறியும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை உருவானது. இந்தியா பிரிவினைக்கு பிற்கால விளைவுகள் என்னவாக இருந்தன? பிற்கால விளைவு எப்படி இருந்துச்சு? மக்கள் இடமாற்றம், மத வன்முறை, அரசியல் பிரச்சனைகள், தாய்லாந்து உருவாக்கம், பொருள் சிக்கல் இல்லை, சமாதானம் மட்டுமே. இதற்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் இடமாற்றம், அதனால வன்முறை, அரசியல் பிரச்சனைகள் இவை அனைத்தும் ஏற்பட்டன இந்தியா பிரிவினையினால பிற்கால விளைவுகள். 1781 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கல்கத்தாவில் நிறுவிய மதராசாவில் என்ன கற்பிக்கப்பட்டது? என்ன 1781 மதராசாவில் கல்கத்தாவில் ஒரு மதராசாவை நிறுவனார். அதுல என்ன கற்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபி, பாரசீக மொழிகள் மற்றும் முஸ்லிம் சட்டங்கள் இவை அனைத்தும் அங்கே கற்பிக்கப்பட்டன. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின் மூலம் கல்விக்கான அரசாங்க ஒதுக்கீடு எவ்வளவு? இந்த பட்டய சட்டத்தின் மூலம் எவ்வளவு ஒதுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆண்டு 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த பட்டய சட்டத்தின் மூலமாக கல்விக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 1922 டிசம்பரில் நடைபெற்ற கயா காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து 1923 ஜனவரி 1ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? ஏ இந்திய தேசிய குழு, பி சுயராஜ்ய கட்சி, சி இந்திய குடியரசு கட்சி, டி புதிதான கட்சி. எதுனா சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி. 1923 தொடங்கப்படுகிறது. சுயராஜ்ய கட்சியை உருவாக்கிய முக்கிய தலைவர்கள் யார்? யார் இந்த இதை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. மகாத்மா காந்தி மற்றும் சுதீந்திரன், மோதிலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ், சுதர்சன் பால் மற்றும் போலீஸ், லாலா லஜபதி ராய் மற்றும் டிக்வா. இது யாருன்னா மோதிலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ். இவர்கள் தான் இதை உருவாக்குறாங்க சுயராஜ்ய கட்சியை, காங்கிரசுக்குள் ஒரு கட்சியாக. மத்திய சட்டமன்றத்தில் சுயராஜ்ய கட்சியின் தலைவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். மன்னிக்கவும், மத்திய சட்டமன்றத்தில் சுயராஜ்ய கட்சியின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு. கீழ்காணும் சமூக சீர்திருத்தவாதிகளில் யார் விதவை மறுமணத்திற்கு முக்கிய பங்களிப்பு செய்தார்? விதவை மறுமணம் அப்படின்னாலே அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வங்காள உரைநடை இலக்கியத்தின் தந்தை என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். விதவை மறுமண சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1856. 1829 சதி ஒழிப்பு. 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆளுநர் யார்? யாருன்னா லார்ட் டல்ஹௌசி.
இதான் வந்து 1856 விதவை மறுமனை சட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆளுநர். இது நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த 1856 2 பேர் இருப்பாங்க. ஒன்று கானிங் பிரபு, இன்னொன்று வந்து டல்ஹௌசி. அப்போ இதுல கொஞ்சம் சிக்கல் நிறைந்த கேள்வியாக உள்ளது. அதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கிறது நல்லது. இந்திய சீர்திருத்த கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா கேசவ சந்திர சென்னால் 1870 இந்திய சீர்திருத்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. முக்கியமான கேள்வி, மசாபாப் பால விவாகம் என்ற நூலை என்ற இதழை தொடங்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா BM மலபாரி. இது ஒரு முக்கியமான கேள்வி. இது புதுசாக இருக்கிறது. மசாபாப் பால விவாகம். ஹரிஜன் என்ற செய்தி ஏட்டை நடத்தி ஹரிஜன் சேவ்சன் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஹரிஜன் சேவக சங் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். அவர் தான் அந்த ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவர் தலித்துக்கு. 1924 பம்பாயில் பகிஷ்கிரித் ஹிட்கரணி சபா என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? தனித்து விடப்பட்டவர்களுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றத டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1924 பம்பாயில இந்த அமைப்பை தொடங்குறாரு. பகிஷ்கிரித் ஹிட்கரணி சபா, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான ஒரு அமைப்பு. 1806 நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகம் நடந்தது போது யாருடைய ஆளுமையின் போது நடந்தது? யார் காலத்துல இந்த வேலூர் சிப்பாய் கழகம் நடந்தது? என்னன்னு பாத்தீங்கன்னா சர் ஜார்ஜ் பார்லோ அவருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து இந்த வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்றது. சர் ஜார்ஜ் பார்லோ. 1813 மிண்டோ பிரபு ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? நில உரிமை சட்டம், ரியான் வரி சிஸ்டம், பட்டய சட்டம், இந்திய தண்டனையில் சட்டம். 1813 இந்திய பட்டய சட்டம். அதன்படி கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருப்பாங்க. 1857 கழகத்திற்கு பின் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றது எது? எதுனா பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்தியாவை நேரடியாக ஆளுவது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி அங்கேயே முடிந்துவிட்டது. 1876-78 மதராஸ் பஞ்சம், இந்திய பஞ்சம் எத்தனை மில்லியன் மக்களை பாதித்தது? சுமார் 58 மில்லியன் மக்களை பாதித்தது. அப்போ ஆட்சி செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. பிரிட்டிஷ் பிரதமர் டிஸ்ரேலி அனுபவம் மிகுந்த ராஜதந்திரி மற்றும் திறமையுள்ளவர் லிட்டன் என்பதால் இவரை இந்திய வைஸ்ராயாக எப்போது நியமித்தார்? இந்த டிஸ்ரோலி என்பவர் தான் வந்து நியமிக்கிறாரு பிரதமர். எப்போது நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876. பஞ்சக்குழுவை 1878-80 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தியவர் யார்? அதன் தலைவராக இருந்தவர் யார்? இந்த பஞ்சக்குழுவை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லிட்டன். அதாவது அந்த 1800 இந்த தாது பஞ்சம் என்று அந்த பஞ்சக்குழுவை ஒன்று அமைக்கிறார் லார்ட் லிட்டன். முக்கியமான கேள்வி, சர் ரிச்சர்ட் ஸ்ட்ரோச்சி எந்த காலத்தில் பஞ்சக்குழுவை நிர்வகித்தார்? இவர் தான் வந்து முதல்ல பஞ்சக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டார். எப்படின்னா 1878 1880 பஞ்சக்குழுவை நிர்வகித்தவர் சர் ரிச்சர்ட் ஸ்ட்ரோச்சி. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்த நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை கொண்டு வந்தவர் லார்ட் லிட்டன். இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். கல்கத்தாவில் 1886 நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது உறுப்பினர்களுக்கு தலைமை ஆளுநர் தேநீர் விருந்து அளித்தார். அது எத்தனையாவது மாநாடாகும்? 1886 கல்கத்தாவில் 2வது காங்கிரஸ் மாநாடு. அதில் டஃப்ரின் பிரபு அதுல இருந்து அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். பால கங்காதர திலகர் 1908 எத்தனை ஆண்டு சிறை தண்டனை பெற்றார்? அந்த தீவிர தேசியவாதம் ஒதுக்கப்பட்ட ஆண்டு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இருந்தார். எந்த சிறைச்சாலை என்று கமெண்ட் செய்யுங்கள்.
1916 அமெரிக்காவில் யார் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தார்? அமெரிக்காவில் யார் தோற்றுவித்தார் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். இந்தியாவில் வந்து பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரா பகுதியில் தோற்றுவிப்பார். அன்னி பெசன்ட் அம்மையார் மதராஸ் பகுதிகளில் தோற்றுவிப்பார் தன்னாட்சி கழகத்தை. அரவிந்த கோஷ் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் எந்த பகுதியில் ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொண்டார்? எந்த பகுதிகளில் சிறை விடுதலைக்கு பின்பு எந்த இதுக்கு பண்றார் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வங்காளத்தில் அமைந்த ரகசிய புரட்சி குழுக்கள் எவை? ஏ இந்தியா ஹவுஸும் காதர் கட்சியும். காதர் கட்சி இங்க பிரான்ஸ்ல இங்க அமெரிக்காவில் இருக்கும். அனுசீலன் சமிதி மற்றும் ஜுகாந்தர். அனுசீலன் சமிதி மற்றும் ஜுகாந்த். இதை யார் தோற்றுவித்தாட்டு கமெண்ட் பண்ணுங்க. அபினவ் பாரத் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? இந்த அபினவ் பாரத் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் சவாக்கர் சகோதரர்கள். சென்னை மாகாணத்தில் பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? இந்த பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர்கள் தான் இதை தோற்றுவித்தார். அடுத்து, சென்னை மாகாணத்தில் பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை யார் தோற்றுவித்தார்? இந்த அமைப்பை யார் தோற்றுவித்தார் சென்னை மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்த கேள்வி, அமெரிக்காவில் காதர் கட்சியை நிறுவியவர் யார்? இந்த காதர் கட்சியை நிறுவியவர் லாலா ஹர்தயால். 1913 சான் பிரான்சிஸ்கோ என்ற நகரத்தில் இந்த காதர் கட்சியை ஆரம்பிக்கிறார் லாலா ஹர்தயால். 1929ஆம் ஆண்டு சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு தலைமை தாங்கியவர் யார்? ராஜாஜி, எஸ் சத்தியமூர்த்தி, சீனிவாச ஐயங்கார், விஜயராகவாச்சாரி. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா காமராஜரின் அரசியல் குரு எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள். இதே நேரத்தில் இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை ஏற்றிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகம். சென்னை ஐக்கிய கழகம் எந்த ஆண்டு திராவிட சங்கம், சென்னை திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது? எப்போது இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944 தான் திராவிட கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அடுத்த கேள்வி, தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம்? 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி 1912 வந்து சென்னை ஐக்கிய சங்கம் அப்படின்றது இருந்துச்சு, சென்னை ஐக்கிய கழகம். அடுத்து, பின்வருவனவற்றுள் பெரியார் தொடங்காத பத்திரிகை எது? இதுல வந்து பெரியார் தொடங்காத பத்திரிகை எது? குடியரசு, புரட்சி, விடுதலை. இது மூணுமே வந்து பெரியாருடைய பத்திரிகை. இதுல சுயராஜ்யான்றதுனால இதுதான் வந்து பெரியார் நடத்தாத தொடங்காத பத்திரிகை. 1956 மாநிலங்கள் சீரமைப்பு சட்டத்தின் காரணமாக பின்வரும் எந்த மாற்றம் ஏற்பட்டது? ஏ தெலுங்கானா பகுதி தனி ஒரு மாநிலமாக விநியோகிக்கப்பட்டது கிடையாது. 2014 தான் தெலுங்கானா மாநிலம் உருவானது. மலபார் மாவட்டத்தை திருவாங்கூர் இணைத்து கேரள மாநிலம் உருவானது. இது சரியாக உள்ளது. திருவாங்கூர் பகுதி ஆந்திராவுடன் இணைக்கப்பட்டது. இது வந்து கேரளாவுடன் தான் இணைக்கப்பட்டது. கன்னியாகுமரி பகுதி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டுடன் தான் கன்னியாகுமரி இணைக்கப்பட்டது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பி. அடுத்து, விடுதலைக்கு பிறகு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பதவியேற்ற முதல் காங்கிரஸ் அல்லாத அரசு எது? 1977 இருந்து 80 வரைக்கும் இருந்தது. எந்த அரசு? காங்கிரஸ் இல்லாத அரசு. முதல் அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி. யார் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாருன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். அரசாங்கத்தின் தலையீட்டை குறைப்பது.
அந்நிய முதலீட்டை அதிகரிப்பது போன்ற புதிய பொருளாதார கொள்கை முறையை செயல்படுத்திய பிரதமர் யார்? ராஜீவ் காந்தி, விபி சிங், சரண் சிங், நரசிம்ம ராவ். இவர் காலத்துல தான் இந்தியாவில் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எங்கே அமைக்கப்பட்டது? எந்த இடத்துல அமைக்கப்பட்டது? சென்னை, கோரக்பூர், டில்லி, கான்பூர். இதற்கு சரியான விடை வந்து பி, கோரக்பூர் என்ற இடத்துல தான் முதல் ஐஐடி நிறுவப்பட்டது. அடுத்து, ஐஐடி கோரக்பூர் நிறுவனம் முன்மாதிரி எதை அடிப்படையாக கொண்டது? எந்த இதை வந்து அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? எதுனா மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம். இந்த மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அமெரிக்காவில் இருக்க, இதை அடிப்படையாக கொண்டுதான் வந்து ஐஐடி கோரக்பூர் நிறுவனம் முன்மாதிரியாக நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எப்போது பஹாமா தீவுகளை கண்டறிந்தார்? எந்த ஆண்டு கண்டறிந்தார்? கிபி 1492 ஆண்டு கண்டுபிடித்தார். இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த நாட்டுக்காக கிளம்பினாரு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. 1494 போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில் எந்த பிரச்சனை ஏற்பட்டது? எந்த பிரச்சனைனா கண்டுபிடிக்கப்படாத இடங்கள், கடல் வரம்பு விவாதம், வாணிப வர்த்தக உரிமைகள். எதுனா இந்த கடல் வரம்பு விவாதம் மற்றும் கண்டுபிடிக்கப்படாத இடங்கள். இதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் போப் ஆணை, அப்போ இன்னொரு லைன் மாதிரி போட்டு அவங்க வந்து அந்த சண்டையை வந்து முடிச்சுப்பாங்க. கிழக்கு பகுதியெல்லாம் போர்ச்சுகலுக்கு சொந்தம், கண்டுபிடிக்கும் மேற்கு பகுதிகளெல்லாம் ஸ்பெயினுக்கு சொந்தம் அப்படின்ட்டு இது பண்ணிப்பாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அடுத்த கேள்வி, தென் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? ஏ கிறிஸ்டோபர் கொலம்பஸ், பி அமெரிகோ வெஸ்புஸ்கி, சி மெக்கலன், டி ஜான் கேஃபட். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெஸ்புக்கி. இவர் தான் வந்து இந்த தென் அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடித்தவர். இவருடைய பேரில் தான் அமெரிக்காவிற்கு அமெரிக்கா கண்டம் என்ற பெயர் வந்தது, அமெரிகோ வெஸ்புஸ்கி. 1525 உலகை கடல் வழியாக சுற்றி வந்தவர் யார்? இந்த உலகத்தையே கடல் வழியாக சுற்றி வந்தவர் யாருன்னா மெக்கலன். இவர் பயணம் செய்த அந்த கப்பல் விக்டோரியா. இவர் வந்து பிலிப்பைன்ஸ்ல கொல்லப்பட்டிருப்பாரு மெக்கலன். இருந்தாலும் அந்த கப்பல் பயணம் செய்த கப்பல் திரும்ப அந்த இடத்தையே வந்து அடைந்து விடும். பிலிப்பைன்ஸ் தீவுகளை கண்டுபிடித்த ஆண்டு எது? எந்த ஆண்டு பிலிப்பைன்ஸ் தீவுகளை கண்டுபிடிக்கிறார்? 1571. 1497 ஜான் கேஃபட் என்பவர் சம்பந்தப்பட்ட நாடு எது? எந்த நாட்டோடு சம்பந்தப்பட்டார் ஜான் கேஃபட்? இங்கிலாந்து. 1571 ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த தீவுகளை கண்டறிந்தனர்? பிலிப்பைன்ஸ் தீவுகளை கண்டறிந்தனர் ஸ்பானியர்கள். பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரியும் இல்லை என்ற முழக்கம் எந்த நாட்டில் புகழ்பெற்ற நடைபெற்ற புரட்சியின் போது எழுப்பப்பட்டது? பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரியும் இல்லை எதுனா அமெரிக்க நாட்டு புரட்சியின் போது எழுப்பப்பட்டது. அதே நேரத்தில் உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எந்த புரட்சியின் போது எழுப்பப்பட்டது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பொது அறிவு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இந்த பொது அறிவு என்னும் நூலின் ஆசிரியர்னா தாமஸ் பெயின். இது வந்து பிரெஞ்சு புரட்சி இதுல வந்து ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. பொது அறிவு தாமஸ் பெயின் எழுதிய நூல். டேஷ் தமது ஆட்சியின் முடிவில் கூறிய வார்த்தைகள் எனக்கு பின் பிரளயம் என்பதாகும் என்று கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் லூயி. அவர் என்ன இந்த மாதிரி கூறினாரு, ஆனால் 16ஆம் லூயி காலத்துல தான் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. அடுத்த கேள்வி, சட்டத்தின் சாரம் என்ற நூலில்
அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் தேவை என்று கூறியவர் யார்? சட்டத்தின் சாரம் என்ற நூலில் அரசியலமைப்பு சட்டத்தின் சீர்திருத்தம் தேவை என்று கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்கியூ. அது அதிகார பகிர்வு கோட்பாட்டையும் கூறியிருப்பார் மாண்டெஸ்கியூ. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் முடிவில் பிரான்சில் ஒழிக்கப்பட்ட முடியாட்சியின் பெயர் என்ன? அந்த முடியாட்சி, அந்த குடும்பத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்பன் குடும்பம். போர்பன் குடும்ப வம்ச ஆட்சி அதோட முடியுது. 16ஆம் லூயி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டார் அவர். சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த சமூக ஒப்பந்தம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூசோ. சமூக ஒப்பந்தம் இது பிரெஞ்சு புரட்சிக்கு ஒரு முக்கிய அடித்தள நூலாக இருந்தது. அடுத்து 1871 டேஷ் அல்சர் பகுதியில் அல்சைஸ் மற்றும் சொரைன் ஆகிய பகுதிகளை பிரான்சிடமிருந்து கைப்பற்றி ஜெர்மனியுடன் இணைத்தார். யார் இந்த பகுதிகளை இணைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் தந்தை, இரும்பு மனிதர் பிஸ்மார்க். இவர் பின்பற்றிய கொள்கை இரும்பும் சதையும் அப்படின்ற கொள்கையை பிளட் அண்ட் அயன் பாலிசி அப்படின்றத பின்பற்றி இருப்பார் பிஸ்மார்க். ரஷ்யாவில் குருதி ஞாயிறு நடைபெற்ற ஆண்டு எது? குருதி ஞாயிறு என்பது ரஷ்யாவில் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. இன்னொன்று, ரஷ்யா வரலாற்றில் இந்த 1905 மிக முக்கியமான வருடம். இந்த 1905ஆம் ஆண்டு நடந்த போரில் இவங்க மஞ்சூரியாவை ஆக்குபை பண்ணுவாங்க. அதன் காரணமாக ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் ஒரு போர். இதில் ஜப்பான் வெற்றி பெறும், ரஷ்யா தோல்வி வரும். அதே மாதிரி ஞாயிறு, குருதி ஞாயிறு, பல்லாயிரக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட 100க்கு மேலே இறப்பாங்க, 1000க்கு மேலே குண்டடிப்படுவாங்க, காயமடைவாங்க. இது குருதி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. 1920ஆம் ஆண்டு பன்னாட்டு கழகம் லீக் ஆஃப் நேஷன் உருவாக்கப்பட்டது. அதன் தலைமையகம் அமைந்துள்ள இடம் இது. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்கு அமைந்திருக்கிறது? சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவா என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பாசிச கொள்கைகளை வகுத்தவர் யார்? யார் இந்த பாசிச கொள்கைகளை வகுத்தவர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முசோலினி. இத்தாலியில தான் இந்த பாசிச கொள்கை தோன்றியது. அது இந்த கொள்கையை வகுத்தவர் முசோலினி. மெயின் கேம்ப் அல்லது எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த மெயின் கேம்ப் அல்லது எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் ஹிட்லர். அடுத்து, ஐக்கிய நாடுகள் அவை அமைந்த நகரம் எது? இந்த ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அமைந்துள்ள இடம் எது? ஏன்னா அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் என்ற நகரத்தில் தான் அமைந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் முதலில் கலந்து கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை நாடுகள் கலந்து கொண்டன இந்த முதல் கூட்டத்தில்? இந்த முதல் இதில் ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் 51 நாடுகள் கலந்து கொண்டன. இந்தியாவின் பொறியியல் பணித்துறைக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் யார்? இந்த பொறியியல் பணித்துறைக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி தான் இந்திய பொருளியல் பணித்துறைக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர். அதே விதத்தில் ஒரு மிக முக்கியமானவர் யாருன்னா விஸ்வேஸ்வர ஐயர். அவரும் மிக முக்கியமானவர் இந்திய பொருளியல் பணித்துறையில். 4ஆம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு நடைபெற்றது? 1799. இதில் திப்பு சுல்தான் மரணம் அடைந்துருவார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மனும் கைத்தாரில் இந்த ஆண்டு தான் 1799 தான் தூக்கிலிடப்படுவார். முதல் ஆங்கிலேய பர்மிய போர் யார் காலத்தில் நடைபெற்றது? இது யார் காலத்தில் நடைபெற்றா ஹாம்ஹார்ஸ்ட் காலத்தில் நடைபெற்றது. முதல் ஆங்கிலியோ பர்மிய வார். வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் இனிமேல் இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்படுவார் என்று கூறிய பட்டய சட்டம் எது? எதுனா 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். அதன்படி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்பட்டவர் வில்லியம் பென்டிங் பிரபு.
தலைமை ஆளுநர் ஆலோசனை குழுவில் சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். முதல் சட்ட உறுப்பினர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா T.B. மெக்காலே. இவர் தான் வந்து முதல் சட்ட உறுப்பினர். முதல் ஆங்கில சீக்கிய போர் முடிவில் உண்டான உடன்படிக்கை பெயர் என்ன? என்ன உடன்படிக்கைனா லாகூர் உடன்படிக்கை. ஆங்கிலோ சீக் வார், இதுக்கு முடிவுக்கு உண்டான உடன்படிக்கை லாகூர் உடன்படிக்கை. உடல் நலக்குறைவால் இல்துமிஷ் மரணமடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு இல்துமிஷ் மரணம் அடைகிறார்? 1636 ஆண்டு. உடல் நலக்குறைவால் இல்துமிஷ் மரணமடைந்த ஆண்டு. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டார். சுல்தான்கள் வரிசையில் வந்த முதல் மற்றும் கடைசி பெண் அரசி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு விடை வந்து இல்துமிஷோட மகள் ரசியா சுல்தானா பேகம். 1636 1640 வரைக்கும் இருப்பாங்க. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு எது? இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு. இதுதான் இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு. அடுத்து, வேத காலத்தில் சமூகம் பல்வேறு டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்த வர்ணம் என்ற அடிப்படையில் தான் வந்து பிரிக்கப்பட்டது சமூகம். ஜனபதங்கள் என்றால் என்ன? ஜனபதங்கள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடு அல்லது ராஜ்யம். ஜனபதம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனக்குழு தனது காலை பதித்த இடம். இந்த ஜனபதங்கள்லாம் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டன. இந்த ஜனபதம் வந்து பிற்காலத்தில் மகதம் என்னும் மிகப்பெரிய ஜனபதமாக மாறியது. இந்த 16 அதுக்கப்புறம் ஜனபதங்களாக மாறியது. அப்புறம் 16 ஜனபதங்களில் வலிமையானது மகதம். அது பேரரசாக உருவானது. அடுத்து, முத்தாவனம் என்பது எதற்கான வரி? இந்த முத்தாவனம் என்பது சோழர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரி. இது எதற்காக விதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி தான் வந்து முத்தாவனம். பிராமி மற்றும் கரோஸ்தி வடிவத்தில் எழுதப்பட்ட அசோகரது கல்வெட்டுகள் எப்போது படிக்கப்பட்டன? எப்போதுனா 1837 ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப் என்பவரால் படிக்கப்பட்டது பிராமி எழுத்துக்களை. யாரின் பெயரில் மாமல்லபுரம் பெயரிடப்பட்டது? யாருன்னா மாமல்லன் அல்லது முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய பெயரில் தான் மாமல்லபுரம் என்ற பெயர் இடப்பட்டது. பல்லவர்களின் துறைமுக நகரம் மாமல்லபுரம். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இசையை பயிற்றுவித்த ஆசிரியரின் பெயர் என்ன? யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராச்சாரியார். இவர் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இசையை பயிற்றுவித்தவர். சைவ மதத்திற்கு மாற்றப்பட்ட பல்லவ அரசர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். நன்றி.